அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த திருவாசக மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண காளீஸ்வரி வெற்றிக்கனி காளிதாஸ் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். மேலும் திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மற்றும் அனைத்து ஊர்களில் வந்திருக்கக்கூடிய சிவ பக்தர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு இந்த ஆன்மீகத்தில் நாம் எல்லாரும் கடவுளை கும்பிடுறோம். பலவிதமான கடவுள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. கடவுள்ன்றாங்க, தெய்வன்றாங்க, இறைவன்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கங்கள் உள்ளது. இதில் கடவுள் அப்படின்னா என்னன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவனே வானுலகம் போற்றும் கடவுளாக வணங்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கடவுள்களின் உடைய இருப்பு நிலை, அவர்கள் அமர்ந்திருக்க அல்லது படுத்துக்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு நிலையில், அது ஒரு தியானம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நிலையில் இருக்கிறது நமக்கு ஒரு வரலாற்றை சொல்ல முற்படுகிறது. அதை நம்ம புரியணும். அப்போ கடவுள்னா என்ன, கடவுள் யார், இந்த விஷயத்தை ஆய்ந்து அறிந்து படித்தோம்னா தான் நமக்கு அதை பற்றின ஒரு ஞானம் வரும். வெறுமனே நம்மளுடைய கஷ்டம் தீரணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும், நோய் தீரணும், பணம் வரணும், குறிப்பாக உழைக்காமல் வசதி வாய்ப்பு பெருகணும், கார் பங்களா வாங்கணும், அப்படி தான் நம்மளுடைய சிந்தனை போய்விட்டது.